வார்த்தைக்கு செல்லுவோம். கடந்த வாரத்திலே யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்க்க ஆரம்பித்தோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் போன வாரத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே இந்த சங்கீதத்தின் முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் இந்த சங்கீதத்தின் ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு பிறகு 1வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், இது தனிப்பட்ட விதத்திலே அவன் ருசி பார்த்து தேவனை அறிந்து அனுபவித்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இங்கே சங்கீதக்காரன் தன்னை ஆடாகவும் கர்த்தரை மேய்ப்பராகவும் பாருங்க வர்ணித்து அவன் என்ன செய்யறான், அந்த சங்கீதத்தை எழுதுகிறான். அவன் ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தபடினாலே அவனுக்கு பாருங்க இந்த அனுபவங்கள் அதிகமாக இருந்தது. எனவே கர்த்தரை பாருங்க அவன் மேய்ப்பராகவும் தன்னை ஒரு ஆடாகவும் வர்ணித்து அவன் அவிதமாக சில காரியங்களை இங்கே வெளிப்பாடாக இங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்த்தோம். 23ஆம் சங்கீதம் 2 சங்கீதங்களுக்கு மத்தியிலே பொதியப்பட்டிருக்கிறது. 22ஆம் சங்கீதத்துக்கும் 24ஆம் சங்கீதத்துக்கும் மத்தியிலே பொதியப்பட்டிருக்கிறது. அதாவது 22ஆம் சங்கீதம் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை பற்றி பேசுகிறது. 24ஆம் சங்கீதம் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்து பேசுகிறது. இந்த 2க்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு சங்கீதம் தான் 23ஆம் சங்கீதம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என்ன நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கல்வாரி சிலுவை பாடுகளுக்கு பின்பாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் 23ஆம் சங்கீதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆட்கள், ஒரு ஜனங்கள் யார் என்று சொன்னால் அது யார்? நாம் தான். ஏன் சொன்னால் கல்வாரி பாடுகளுக்கு பிற்பாடு வாழுகிற ஜனங்கள் நாம் தான். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்னாலே வாழக்கூடிய ஜனங்கள் நாம் தான். எனவே 23ஆம் சங்கீதத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் அனுபவிக்க வேண்டும், ருசி பார்க்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாக, கர்த்தருடைய ஆசையாக இருக்கிறது. இதையெல்லாம் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே இந்த சங்கீதத்தினுடைய முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறான். கவனிங்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற இந்த இடத்திலே யெகோவா ரோஹி என்கிற ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிங்களே, நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள், பல பெயர்கள் சத்திய வேதத்திலே இருக்கிறது. அதிலே ஒரு நாமம் தான் யெகோவா ரோஹி என்பதாகும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாமமும் தேவனுடைய ஒவ்வொரு தன்மையையும் வெளிப்படுத்துகிறது, வெளிப்படுத்தி நமக்கு காண்பிக்கிறது. சரி, யெகோவா ரோஹி என்றால் என்ன? யெகோவா ரோஹி என்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் எனக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னை பராமரிக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னை போஷிக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னை கண்காணிக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். யெகோவா ரோஹி என்பதற்கு இதுதான் அர்த்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல,
இங்கே கர்த்தர் என்பது யெகோவா தேவனை குறிக்கிறது. கவனிங்களே, அவர்தான் கர்த்தர் என்று இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இங்கே மெய்ப்பர், கவனிங்க, இந்த மெய்ப்பர் பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே மாம்ச அவதாரம் எடுத்து வந்தார் என்று நாம் சத்திய வேதத்திலே பார்க்கிறோம். இந்த மெய்ப்பர், அதாவது இந்த யெகோவா தேவன் தான் மாம்ச அவதாரம் எடுத்து மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார் என்று சத்திய வேதம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கவனிங்க, இந்த மெய்ப்பர் தான், இந்த யெகோவா தேவன் தான் பிற்காலத்திலே மாம்ச அவதாரம் எடுத்து மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த வசனத்தினுடைய மைய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யார் வெளிப்பட்டார்? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் தான் இயேசு என்ற பெயரிலே அவதரித்து இந்த பூமியில் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அப்படிப்பட்ட நாட்களிலே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன் என்று. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்கள், இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். பாருங்க, சங்கீதம் 23:1 வாசித்தோம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் தான் என்னுடைய மெய்ப்பர் என்று சொல்லுகிறான். நல்லா கவனிங்க, அந்த மெய்ப்பர், சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பர், அந்த யெகோவா தேவன், அவர்தான், அந்த தேவன் தான். பாருங்க, பல நூற்றாண்டுகள் கழித்து இந்த பூமியிலே மாம்ச அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். அந்த மெய்ப்பர் தான், அந்த இயேசு தான் தன்னை பற்றி சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். அப்ப சங்கீதம் 23:1 சொல்லப்பட்டிருக்கிற மெய்ப்பர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்ப்பராகும். எனவே சங்கீதம் 23:1 சொல்லப்பட்டிருக்கிற மெய்ப்பர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்ப்பராகும். ஏதா சொல்லுவோம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த முதல் வசனத்திலே முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு 3 காரணங்கள் என்ன? கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு 3 தகுதிகள் என்ன? அவர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு 3 தகுதிகள் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரி, முதலாவது காரணம், கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார் என்பதற்கு முதல் காரணம், முதல் தகுதி என்னவென்று சொன்னால், அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கவனிங்களே, அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறபடியால் தான் அவர் நம்மை மேய்க்க, அவர் நம்மை நடத்த, அவர் நம்மை பாதுகாக்க, அவர் நம்மை பராமரிக்க, அவர் நம்மை போஷிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு தகுதி இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க, அவர் நம்மை சிருஷ்டித்தபடியால் தான் அவர் நம்மை மேய்க்க, நம்மை நடத்த, நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க, நம்மை போஷிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு தகுதி இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருப்பதற்கு முதல் தகுதி என்ன? அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர், அவர்தான் நம்மை உண்டாக்கினவர். ஆகையால் தான் அவருக்கு தகுதி இருக்கிறது. எதற்கு? நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும்
சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன? நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். எல்லாம் சொல்லுவோம், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அப்ப சகலத்தின் சிருஷ்டித்தது யார்? கர்த்தர். சகலத்தின் சிருஷ்டித்தது யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கவனிங்க, அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அப்ப அவர்தான் எல்லாவற்றிற்கும் ஓனராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க, இந்த கம்பெனிக்கு இவர்தான் ஓனரு, இந்த தொழிலுக்கு இவர்தான் ஓனரு. ஆனால் யாருன்னு பாருங்க, இந்த வானத்துக்கு பூமிக்கும் நான் தான் ஓனர் சொல்ல முடியவே முடியாது. அப்படி யாரும் சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொன்னாங்கன்னா அது 100% பொய். ஏன்னா உண்மையான ஓனர் யாருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஏனென்று சொன்னால் சத்திய வேதம் சொல்லுகிறது, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். இந்த வானத்தை சிருஷ்டித்தது கர்த்தர், பூமியை சிருஷ்டித்தது கர்த்தர், சூரியனை சிருஷ்டித்தது கர்த்தர், சந்திரனை சிருஷ்டித்தது கர்த்தர், வானத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் எல்லா கோள்களையும் சிருஷ்டித்தது யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்ப அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அப்ப அவர்தான் எல்லாவற்றிற்கும் ஓனராக இருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் அவர்தான் ஓனர், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவர்தான் ஓனர், எல்லா வெள்ளிக்கும் எல்லா பொண்ணுக்கும் அவர்தான் ஓனராக இருக்கிறார். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 95:6. 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மை சிருஷ்டித்த கர்த்தருக்கு முன்பாக, நம்மை படைத்த கர்த்தருக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ வாருங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மை உண்டாக்கினது யார்? கர்த்தர். கர்த்தர் தான் நம்மை உண்டாக்கினவர், கர்த்தர் தான் நம்மை சிருஷ்டித்தவர், கர்த்தர் தான் நம்மை படைத்தவர். எனவே அவர்தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறபடியால் அவர்தான் நம்மை பராமரிக்க வேண்டும். எத்தனை விளங்குச்சு? நல்லா கவனிங்க. அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார் என்று சொன்னால் பிறகு அவர்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பராமரிக்க வேண்டும். அவர்தான் நம்மை தாங்க வேண்டும், அவர்தான் நம்மை வழிநடத்த வேண்டும், அவர்தான் நம்மை மேய்க்க வேண்டும், அவர்தான் நம்மை போஷிக்க வேண்டும், அவர்தான் நம்மை பாதுகாக்கவும் வேண்டும். ஏன்? அவர்தான் நம்மை உண்டாக்கினவர், அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர், அவர்தான் நம்மை சிருஷ்டித்தபடியால், நல்லா கவனிங்க, அவரே நம்மை சிருஷ்டித்தவராக இருக்கிறபடியால் அவர்தான் நம்முடைய மேய்ப்பராக இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து நம்மை கண்காணித்து நம்மை போஷித்து நம்மை பராமரிக்க வேண்டும். நல்லா கவனிங்களே, பிள்ளைகளை நம்ம பெற்றெடுக்கிறோம் சொல்றாங்க இல்லையா? பிள்ளைகளை என்ன செய்ய நம்ம பராமரிக்கணும். ஏன்னா பெத்துட்டோம், ஏன்னா பெத்துட்டோம், பெற்றதுனால என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளை நம்ம பராமரிச்சே ஆக வேண்டும். இதை போலதான் பாருங்க, கர்த்தரும் அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறபடியால் அவர்தான் நம்மை மேய்க்க வேண்டும், அவர்தான் நம்மை நடத்த வேண்டும், அவர்தான் நம்மை போஷிக்க வேண்டும், அவர்தான் நம்மை கண்காணிக்க வேண்டும், அவர்தான் நம்மை பாதுகாக்கவும் வேண்டும். பாருங்க, நீ பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கிறோம். இதை போலதான் பாருங்க, மேய்ப்பராகிய கர்த்தரும் கூட நம்ம என்ன செய்யறார்? பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை யாருக்காக சிருஷ்டித்தார் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, மக்கள் பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா, திடீர்னு நான் ஒரு ஆக்சிடென்டா பிறந்துச்சேன் இந்த உலகத்துல. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்னா தமிழ்ல எதிர்பாராத விதமாக, அதான் ஆக்சிடென்ட் சரியான தமிழ் வார்த்தை, எதிர்பாராத விதமாக நான் என்ன செஞ்சுட்டேன்? இந்த உலகத்துல பிறந்துட்டேன். எங்க அப்பாவுக்கு 2 பிள்ளை தாங்க, அதுல 3வது பிள்ளையா நான் என்ன செஞ்சுட்டேன்? பிறந்துட்டேன். எங்க அப்பா அம்மா விரும்பவே இல்லை, ஆனா திடீர்னு எப்படி ஆக்சிடென்ட் என்ன செஞ்சு நான் பிறந்துட்டேன். இல்ல 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 இல்ல, கிடையாது. உங்களை சிருஷ்டித்தது யார்? தேவனாகிய கர்த்தர். ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை என்ன செஞ்சுட்டார்? இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? கர்த்தர் நம்மை யாருக்காக சிருஷ்டித்தார், கர்த்தர் நம்மை யாருக்காக உண்டாக்கினார், அதை விளங்கிக் கொண்டால்தான் நீங்கள் இந்த பூமியிலே ஒரு அர்த்தத்தோடு என்ன செய்ய முடியும்?
வாழ இல்லைன்னா எல்லாரும் பிறந்தாங்க, எல்லாரும் வளர்ந்தாங்க, எல்லாரும் மண்டைய போட்டாங்க, போய் சேர்ந்தாங்கன்ற மாதிரி என்ன செஞ்சிடும் ஆயிரும். நல்லா கவனிங்க. எதற்காக நீங்கள் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள், யாருக்காக நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், யாருக்காக இந்த பூமியிலே வாழ்கிறீர்கள் என்ற அதை குறித்தான ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். ஆமென். நல்லா கவனிங்களே. அப்ப கர்த்தர் நம்மை யாருக்காக சிருஷ்டித்தார்? யாருக்காக சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அவருக்காக சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் என்னை அவருக்காக சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் என்னை அவருக்காக உண்டாக்கி இருக்கிறார். சரி, கர்த்தர் நம்மை அவருக்காக என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். அப்ப மற்ற எல்லாவற்றையும் யாருக்காக உண்டாக்கினார்? நமக்காக. யாருக்காக? இந்த சூரியன் யாருக்காக? எனக்காக. சந்திரன் யாருக்காக? எனக்காக. நட்சத்திரங்கள் யாருக்காக? எனக்காக. பகல் யாருக்காக? எனக்காக. இரவு யாருக்காக? எனக்காக. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடி கொடிகள், கிழங்கு வகைகள், எல்லா பறவைகள், மிருகங்கள் எல்லாமே யாருக்காக? எனக்காக. அப்ப ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நான் கர்த்தருக்காக, எல்லாமே எனக்காக. ஆமென். எல்லாமே எனக்காக. நான் யாருக்காக? கர்த்தருக்காக. எல்லாம் சொல்லுவோம், நான் கர்த்தருக்காக. இந்த பூமியில இருக்கிற மற்ற எல்லாமே எனக்காக. நான் கர்த்தருக்காக வாழும்போது மற்ற எல்லாமே என்னுடையதாக ஆகிறது. பாருங்க, தெளிவாக இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நாம் கர்த்தருக்காக வாழும் பொழுது, கர்த்தருக்காக இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுது மற்ற எல்லாமே நம்முடையதாக என்ன செய்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. எனவே கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறபடியால் தான் அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறது. வழங்குச்சு. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதற்கு 3 தகுதிகள், அதான் பார்க்கிறோம். அதுல முதல் தகுதி என்ன? அவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். இந்த பூமியில இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு காரணமே யாருதான்? அவர் தான். எங்க அப்பா அம்மா கிடையாது. எங்க அப்பா அம்மா ஒரு கருவி, அவ்வளவுதான், ஒரு வாய்க்கால், அவ்வளவுதான். ஆனால் இந்த பூமியிலே நான் இருப்பதற்கு காரணம் யார்? கர்த்தர். அப்ப கர்த்தர் தான் என்ன செய்திருக்கிறார்? என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப அவர் தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப அவர் தான் எனக்கு சரியான மேய்ப்பர். அவர் எனக்கு சரியான மேய்ப்பர். அவர் தான் நல்ல மேய்ப்பர். உண்மையான மேய்ப்பர் யார்? அவர் தான். அதனாலதான் பாருங்க, சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அப்ப முதல் காரணம் என்ன? அவர் நம்மை சிருஷ்டித்தபடியால் அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. ரைட். இரண்டாவதாக, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதற்கு இரண்டாவது தகுதி என்னவென்று சொன்னால் அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். எனவேதான் அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. வாசிப்போம், ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆகி, பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து. எத்தனை பேர்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை என்ன செய்தார்கள்? இழந்து போனார்கள். தேவனுடைய சாயலை இழந்து போனார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல. எதை போல? அப்ப கர்த்தர் யாரு? கர்த்தர் மேய்ப்பர், நாம் எல்லாம் யாரு? ஆடுகள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி போனோமாம். வழிதப்பி போனோமாம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் வழியிலே போனோம். அவன் தன் வழியிலே போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் எல்லாரும் எப்படி போனோம்? ஆடுகளைப் போல வழிதப்பி போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்களே, வழிதப்பி போன நம்மை, திசை மாறி போன நம்மை கண்டுபிடித்து சேர்த்துக் கொள்ளத்தான் அந்த மேய்ப்பரே மனுஷனாக பூமியில் என்ன செய்தார்? அவதரித்தார். எத்தனை விளங்குது? வழிதப்பி போன நம்மை
திசை மாறி போன நம்மை கண்டுபிடித்து மறுபடியும் தன்னுடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்வதற்காக தான் அந்த மேய்ப்பரே மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. ஒரு சம்பளத்துக்கு ஒரு மேய்ப்பனை கர்த்தர் அனுப்பல. சம்பளத்துக்கு இன்னைக்கு பாருங்க, சம்பளத்துக்கு வைக்கிறாங்க, கூலிக்கு வைக்கிறாங்க. ஆடை மேய்க்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? கூலிக்கு வைக்கிறாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த ஆட்டுக்கு ஓனர் வந்து மேய்ச்சு அதை பராமரிக்கிற மாதிரி இருக்குமா? அவர் வந்து பாருங்க, அதை பராமரிச்சு அதை வந்து பாதுகாக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். பாருங்க, ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் வழிதப்பி ஆடுகளை போல என்ன செய்தோம்? போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி போனோம், அவன் தன் வழியிலே போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வழிதப்பி போன நம்மை, திசை மாறி போன நம்மை கண்டுபிடித்து மறுபடியும் அவருடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்வதற்காக தான் அவர் என்ன பண்ணினார்? ஒரு கூலிக்கு ஒரு ஆள் அனுப்பாம அவரே, அதாவது அந்த மேய்ப்பரே, அந்த ஆட்டுக்கு சொந்தமானவரே மனுஷனாக அவதரித்து இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. எனவே இவர் நம்மை உண்டாக்கி பாதுகாப்பது மட்டுமல்ல, இவர் நம்மை சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, நம்மை தேடி வந்து நம்மை கண்டுபிடித்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். தொலைந்து போன நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதற்கு 100% தகுதி இருக்கிறது. ஆமென். வேற யாருக்கும் தகுதி கிடையவே கிடையாது. இவருக்கே இந்த தகுதி இருக்குன்னா, ஒன்று அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், இரண்டாவது என்ன, தொலைந்து போன என்னை மீட்டெடுப்பதற்காக அந்த மேய்ப்பரே மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து என்னை மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக ஆக்கி இருக்கிறார். ஆகையால் தான் அவருக்கு மாத்திரமே இந்த தகுதி இருக்கிறது. எந்த தகுதி? என்னுடைய மேய்ப்பராக இருப்பதற்கு, என்னுடைய மேய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். இவர் எப்படிப்பட்ட மேய்ப்பரா? நல்ல மேய்ப்பராம். சரி, ஏன் இவர் நல்ல மேய்ப்பர்? அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் இவர் நல்ல மேய்ப்பர்? ஏன் சொல்றாரு நானே நல்ல மேய்ப்பன் சொல்லி? ஏன் சொல்றாருன்னா கவனிங்க, ஏன் இவர் நல்ல மேய்ப்பர் என்று சொன்னால், இவர் மட்டும்தான் நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவர். இந்த உலகத்துல வேற யாரும் என்ன செய்யல? ஜீவன் என்ன செய்யல? கொடுக்கவே இல்லை. கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினது யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகையால் தான் இவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். எத்தனை விளங்குது? நானே நல்ல மேய்ப்பன் என்று ஏன் இயேசு சொல்லுகிறாரு? அவர் மாத்திரமே கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, பாதாள குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக, நம்முடைய தலைவிதியை மாற்றி அமைப்பதற்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியிலே சிந்தினது யார் என்று சொன்னால் அவர் மாத்திரமே. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நானே, நீங்க நல்லா கவனிக்கணும், நானும் நல்ல மேய்ப்பன் அப்படி சொல்லல. நானும் நல்ல மேய்ப்பன் என்ன அர்த்தம்? என்னைய மாதிரி என்ன நல்ல மேய்ப்பன் செய்யறாங்க இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க, அது நானும் ஒரு ஆளுப்பா அப்படின்ற மாதிரி ஆயிருது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? நானே நல்ல, என்ன சொல்றாரு? நான் மட்டும்தான் நல்ல மேய்ப்பன். ஏனென்று சொன்னால், ஒன்று, நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். இரண்டாவதாக, தொலைந்து போன உன்னை நான் தேடி வந்து உன்னை மீட்டெடுத்து மறுபடியும் என்னுடைய மந்தையிலே நான் சேர்த்திருக்கிறேன், என்னுடைய தொழுவத்திலே நான் உன்னை சேர்த்திருக்கிறேன். ஆகையால் தான் நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது பாருங்க, ஜனங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு கதையை சொன்னாரு. இதன் மூலமாக இவனுக்கு விளங்கட்டும். யாருக்கு விளங்கட்டும்? பாருங்க, இந்த ஜனங்களுக்கு விளங்கட்டும் சொல்லி பாருங்க ஒரு கதையை சொல்றாரு. வாசிப்போம் அந்த சம்பவத்தை, அந்த கதையை நம்ம வாசிப்போம். இயேசு கிறிஸ்து பாருங்க, யூதர்கள் மத்தியிலே தான் அவர் பிறந்து வளர்ந்தார், சிலுவையில மரித்தார். அந்த ஜனங்களுக்கு பாருங்க சில காரியங்கள் விளங்கவே இல்லை. பழைய ஏற்பாடு முழுவதும் தெரியும், பழைய ஏற்பாடவே கரைச்சு குடிச்ச ஆளு யூதர்கள். பழைய ஏற்பாடு ஆதியாம யாத்திராம எல்லாமே தெரியும், மல்கியா வரைக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் பாருங்க அவங்களுக்கு பாருங்க சத்திய விளங்கல, மேசியா யாருன்றது அவங்களுக்கு தெரியல. எனவேதான் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க இவங்க விளங்கிக் கொள்ளும்படியாக இப்படியாவது உங்களுக்கு விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு கதை அவர்களுக்கு சொன்னார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள்.
அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, ஒரு ஓமை இயேசு கிறிஸ்து செய்யறாருங்க சொல்லுகிறார். பாருங்க, இந்த ஓமையை சொல்லும் பொழுது இதன் மூலமாக அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்றுதான் இந்த காரியத்தை ஓமையாக அவர்களுக்கு சொல்லுகிறார். வாசிக்கிறேன். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனா இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அது போலவே மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொலைந்து போன ஒரு ஆட்டை மீட்டு எடுப்பது எப்படி, மீட்டு எடுப்பதை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். ஒரு மேய்ப்பன் எப்படி ஒரு ஆட்டை மீட்டெடுக்கிறான், அவன் கண்டுபிடித்து அவன் தேடி அலைந்து எப்படி அந்த ஆட்டை அவன் மீட்டெடுக்கிறான் என்பதை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். கவனிங்களே, எத்தனை ஆடு இங்கே தொலைந்து போனது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? எத்தனை ஆடு? சத்தத்தை காணமே. எத்தனை ஆடு? ஒரு ஆடு தொலைந்து போனது என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். கவனிங்க, இந்த ஒரு ஆட்டை மீட்பதற்காக அந்த மேய்ப்பன் எவ்வளவு பிரயாசப்படுகிறான் அதான் இங்க சொல்றாரு. ஒரு ஆடு தானே போனா போயிட்டு போகுது, 99 இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்லாம அவர் என்ன சொல்லுகிறாரு? அந்த ஒரு ஆடை அந்த மேய்ப்பன் மீட்டெடுப்பதற்காக எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறான், எவ்வளவு நேரம் எடுக்கிறான் என்பதை பற்றி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கவனிங்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே எதை பற்றி சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை நீங்க கவனிக்கணும். சும்மா ஏதோ ஒரு ஓமையை சொன்னாரு, ஒரு கதையை சொல்றாரு போல நேரம் போகாம அப்படி சொல்லலங்க. அங்க ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. கவனிங்க, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே எதை பற்றி சொல்லுகிறார் என்று சொன்னால் அவரை மேய்ப்பராகவும் தொலைந்து போன நம்மை ஆடாகவும் பிறகு நம்மை மீட்டெடுக்க அவர் எப்படி தேடி வந்தார், நம்மை எப்படி அவர் மீட்டெடுத்து சந்தோஷம் அடைந்தார் என்பதை பற்றி தான் நீங்க சொல்றாரு. எத்தனை வழங்குச்சு? இயேசு கிறிஸ்து சும்மா ஏதோ ஒரு ஓமையை சொல்லல நேரம் போறதுக்காக, கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து உண்மையாவே என்ன சொல்றாரு? அந்த தொலைந்து போன ஆடு யாரு? நாம் ஒவ்வொருவரும். அங்கே இந்த மேய்ப்பன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தேடி அலைந்து கல்வாரி சிலுவைக்கு போய் ஜீவனை கொடுத்து பாடுகளை பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எப்படி நம்மை மீட்டெடுத்தார், நம்மை மீட்டெடுப்பதற்கு எவ்வளவு பிரயாசம் எடுத்தார் என்பதை பற்றி தான் நீங்க என்ன செய்யறார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எத்தனை வழங்குச்சு? அவ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த ஒரு ஆடுக்காக இந்த மேய்ப்பன் எவ்வளவு பிரயாசப்படுகிறான் அதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. ஒரு ஆடு தானே, இன்னும் ஒரு 6 மாசத்துல இன்னொரு ஆடு குட்டி போட்டுருமே, இருந்துட்டு போகுது, போதும், ஒரு ஆடு போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மேய்ப்பன் இல்ல, அந்த மேய்ப்பன் அந்த ஒரு ஆடுக்காக அவ்வளவு பிரயாசம் எடுக்கிறான். 99 ஆடையும் கொண்டு போய் மந்தையில அடைச்சிட்டு பாருங்க, அந்த ஒரு ஆடுக்காக மலை காடுகள் எல்லாம் அலைகிறான். அலைந்து எங்க மாட்டி கிடக்குது, எங்க சிக்கி கிடக்குது, எந்த புதருக்குள்ள விழுந்து கிடக்குது என்று பாருங்க தேடி போய் அந்த ஆட்டை அவன் மீட்டு என்ன செய்யறான்? எடுக்கிறான். பாருங்க, அந்த மேய்ப்பன் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்ம என்ன செய்தார்? தேடி வந்தார். எண்ணி பாருங்க, இந்த உலகத்தை ஒரு நிமிஷம், இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்குமா? இவ்வளவு அக்கிரமம், இவ்வளவு பிசாசுடைய தொல்லைகள், இவ்வளவு பாருங்க பிரச்சனை, இவ்வளவு வியாதி, இவ்வளவு சண்டைகள், இவ்வளவு அடிதடி, இவ்வளவு மோசமான இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அந்த மேய்ப்பன் பாருங்க காடு மேடெல்லாம் அலையிறான், மலையில் குன்றெல்லாம் அலையிறான், புதர்கள் எங்க கிடக்குன்னு சொல்லி பாருங்க அலையிறான். அந்த மேய்ப்பனுக்கு பாருங்க கொஞ்சம் கஷ்டம்தான். சரி போனா போயிட்டு போகுது, ஒருவேளை எங்கேயாவது துஷ்ட முருகன் சாப்பிட்டுருக்கும், ஒருவேளை செத்துக்கிட்டு போயிருக்கும், போனா போயிட்டு போகுது, இன்னும் 99 இருக்குதே அப்படின்னு சொல்லி இருந்துடல. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த பூமிக்கு நம்ம என்ன செய்தார்? தேடி வந்தார். இவ்வளவு நாத்தம் பிடிச்ச உலகம் தான், அப்படிதான் சொல்ல முடியாது. வந்து
இவ்வளவு அக்கிரமம், இவ்வளவு மோசமான உலகம், அடிதடி, பயங்கர கலவரங்கள், பலவிதமான கலவரங்கள் உள்ள உலகம். இந்த உலகத்துக்கு அவர் என்ன செய்தார்? நம்மை மீட்டெடுக்கும்படியாக தேடி, அதுதான் கல்வாரி சிலுவையிலே வெளிப்பட்ட தேவனுடைய அன்பாகும். பாருங்க, நம்மை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கவனிங்க, ஒரு பிரசங்கர் பாருங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல யாருமே இல்லாம ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் இருந்தாலும் கூட, அந்த மனுஷன் பாவத்திலே விழுந்து அந்த மனுஷன் வழி தப்பி போனாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணிருப்பாராம் பாருங்க. அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு மனுஷன் இருந்து அந்த ஒரு மனுஷன் பாவத்துல விழுந்து அந்த ஒரு மனுஷன் வழி தப்பி போனாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணிருப்பாராம், அந்த ஒரு மனுஷனுக்காக இந்த பூமிக்கு வந்து, அந்த ஒரு மனுஷனுக்காக சிலுவைக்கு போய், அந்த ஒரு மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்து, அந்த ஒரு மனுஷனுக்காக மரித்து, அந்த ஒரு மனுஷனுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, அந்த ஒரு மனுஷனுக்காக உயிர்த்தெழுந்து, அந்த ஒரு மனுஷனை அவர் மீட்டெடுத்திருப்பார் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு மனுஷனுக்காக எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருப்பார், செய்து அந்த மனுஷனை மீட்டெடுத்திருப்பார் என்று சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. மக்கள் நினைக்கிறாங்க ஒண்ணுதானே போயிட்டு போகுது. இல்ல இல்ல, அந்த ஒண்ணுதான் யாருக்கு முக்கியம்? கர்த்தருக்கு முக்கியம். நீங்க யாருக்கு முக்கியம்? கர்த்தருக்கு முக்கியம். ஒருவேளை பாருங்க, உங்க வீடு வந்து வேற மாதிரி நினைக்கலாம், இது ஒண்ணுதான், கடைக்குட்டி தானே போய் தொலையுது. நீங்க கடைக்குட்டி பிரச்சனை தான், இது கடைக்குட்டி தானே, அது வாட்டு ஓரத்தில் கடந்துட்டு போகுது. பெருசெல்லாம் இருக்குது, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா கர்த்தருக்கு அந்த கடைக்குட்டி தான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு அந்த கடைக்குட்டி தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒதுக்கி தள்ளிடுறாங்க. நீ போ, உன்ட்ட ஒண்ணு இல்ல, உன்ட்ட படிப்பு இல்ல, உன்ட்ட அழகு இல்ல, உன்ட்ட அந்தஸ்து இல்ல, உன்ட்ட காசு இல்ல, உன்ட்ட பணம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, உன்ட்ட சொத்து இல்ல, சுகம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அப்படி ஒதுக்கி தள்ளிடுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த ஒண்ணுதான் எனக்கு வேணும், அந்த ஒண்ணுதான் எனக்கு வேணும். அந்த ஒன்ன தூக்கி எடுத்து, அந்த ஒன்ன ரட்சித்து, அந்த ஒன்ன தூக்கி வச்சு காமிக்கிறாரு. ஊரெல்லாம் போராமப்படுது. இப்ப ஊரெல்லாம் பார்த்து போராமப்படுது. அதுதான் பாருங்க, கர்த்தர் வந்து சவாலா எடுக்கிற காரியம். கர்த்தர் சவாலா எடுக்கிற காரியம் எல்லாரும் தூக்கி போட்டுறாங்க. கர்த்தர் சிலர் எடுத்து அழகா பயன்படுத்துகிறார். பாருங்க, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கூலிக்காக வேலை செய்கிற மேய்ப்பர்களை பற்றியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். என்ன செய்யறான்? யார் ஓடி போயிடுறா? கூலிக்காக வேலை செய்யறவன். கூலிக்காக நம்ம ஊர்ல பாருங்க, வேலைக்கு வச்சிருப்பாங்க, ஆடலை மேய்க்கிறதுக்கு வச்சிருப்பாங்க, ஆட்களை வச்சிருப்பாங்க. ஓனாய் வந்த மாத்திரத்துல, சிங்கம் வந்த மாத்திரத்துல யார் ஓடி போயிடுறா? ஆட்டோடைய மேய்ப்பன், அதாவது கூலிக்காக வேலைக்கு வந்தா பாருங்க, அந்த மேய்ப்பன் என்ன செய்யறான்? ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கவனிங்க, 13 வாசிக்கிறேன். கூலியால், கூலிக்காக வேலை செய்கிறபடியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட மாட்டான். ஆடுகளுக்காக என்ன செய்ய மாட்டான்? கவலைப்பட மாட்டான். ஏன் கவலைப்பட மாட்டான்? ஆடு இவன் ஆடு கிடையாது. ஆடு இவன் ஆடு கிடையாது. வேற இடத்துல சம்பளம் கொடுத்தா அங்க ஓடிடுவான். இதை விட 10 ரூபா கூட கொடுத்தா அங்க ஓடிடுவான். கர்த்தர் தெளிவா சொல்றாரு பாருங்க, ஆடு இவன் ஆடு கிடையாது. எனவேதான் பாருங்க, இவன் என்ன செய்யறான்? ஓடி போகிறான். கவனிங்க, இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்லுகிறார்? கூலியால் ஓடி போகிறான். ஏனென்றால் அவன் கூலிக்காக வேலை செய்கிறான். இவன் உண்மையான மேய்ப்பன் கிடையாது என்று சொல்கிறார். ஆனால் இவரோ யாரோ? இயேசுவோ அவர் என்ன சொல்கிறார் தன்னை பற்றி? கூலிக்காக வேலை செய்கிற மேய்ப்பன் நான் கிடையாது, நான் தான் உண்மையான மேய்ப்பன், நான் தான் நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். ஆடுகளை சிருஷ்டித்தவர் இவர்தான். எனவே கவனிங்களே, ஒரு காரியம் என்ன? அவர் நம்மை சிருஷ்டித்தபடியால் அவர் நம்முடைய மேய்ப்பராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. இரண்டாவது என்ன? அவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கபடியால் நம்முடைய
மெய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. மூன்றாவது பார்க்க போறோம். இது ரெண்டா நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், ஆகையால் நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. இரண்டாவது என்ன, அவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், ஆகையால் நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. ரைட். மூன்றாவதாக என்ன, நாம் நம்மை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் அவர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. நாம் நம்மை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் அவர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. சரி, நாம் நம்மை எப்பொழுது அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தோம்? எப்பொழுது ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நல்லா கவனிங்க. நம்மை சிருஷ்டித்தபடினாலே, நம்மை மீட்டு எடுத்தபடினாலே இப்ப நாம என்ன பண்ணோம்? கர்த்தாவே, நீரே என்னுடைய ஆண்டவர், நீரே என்னுடைய எஜமானன், நீரே என்னை நடத்தும், நீரே என்னை ஆளுகை செய்யும் என்று நாம் நம்மை அவருடைய கையில் என்ன செய்தோம்? ஒப்பு கொடுத்தோம். எப்போ ஒப்பு கொடுத்தோம்? அவர் நம்மை சிருஷ்டித்தபடினாலே, அவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்தபடினாலே நம்ம என்ன செஞ்சோம்? என்ன சொன்ன கர்த்தர்ட்ட? கர்த்தாவே, நீர் என்னை சிருஷ்டித்திருக்கிறீர், அது மாத்திரமல்ல என்னை மீட்டெடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தீரே, கல்வாரி சிலுவைக்கு போனீரே, கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தினீரே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு அற்புதமானவர், எனக்காக ஜீவனை கொடுத்தீரே. இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த நல்ல மெய்ப்பொண்டை கையிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். முழு இதயத்தோடு, உண்மையாகவே, நிறைவான உள்ளத்தோடு கர்த்தாவே என்ன உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீரே ஆண்டு கொள்ளும், நீரே என்னுடைய ஆண்டவராயிரும், நீரே என்னுடைய மெய்ப்பனாயிரும், நீரே என்னுடைய எஜமானாயிரும் என்று நாம் நம்மை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தோம். ஆகையால் தான் மூன்றாவது காரணம் என்ன, மூன்றாவது தகுதி என்ன, நாம் நம்மை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே அவர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. ஒன்று, அவர் நம்மை சிருஷ்டித்தபடினாலே, இரண்டாவது அவர் நம்மை மீட்டெடுத்தபடினாலே, மூன்றாவதாக என்ன, நாம் நம்மை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறது. எத்தனை பேரு உங்களை அவருடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? உண்மையா ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஏதோ மற்றவங்க எல்லாம் சொன்னாங்கயா அதனால அப்படியே லேசா? இல்ல இல்ல, அவர் தான் என்னை சிருஷ்டித்தவர், அவர் தான் என்னை மீட்டெடுத்தவர். நல்லா கவனிங்க. உலகத்தில் நம்ம பிறந்தோம், பிறக்கும் பொழுது நம்மை பெற்றெடுத்த தாய் ஏதோ ஒரு சில சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மள என்ன செஞ்சிருக்காங்க? பெற்றிருக்கிறாங்க. ஆனால் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினது யார்? நம்மை பெற்றெடுத்த தாய் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு சில சொட்டு ரத்தத்தை தான் சிந்தி நம்மளை பெற்றெடுத்தாங்க. ஆனா கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்டெடுத்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நாம என்ன பண்ணோம்? கர்த்தாவே, கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்கா கொடுத்தீரே, இப்ப நான் என்ன பண்றேன்? என்னை உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். அவ்விதமாக தான் நாம அவருடைய கையில ஒப்பு கொடுத்தோமே தவிர யாரோ ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அதனால நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன் அப்படி கிடையவே. அதுக்கு பேரு தான் மதம் மாறுறது. எதுக்கு பேரு? யாரோ தலைக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க மதம் மாறிட்டீங்கன்னா அது வேறங்க. இது மதம் மாறுறது கிடையாது. அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த அன்புக்கு நான் அடிபணிகிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்? கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு உண்மையான தேவனாக இருக்கிறீர், என்னை மீட்டெடுக்க முடியாத அந்த பூமிக்கு வந்தீரே, என்னை தூக்கி எடுத்தீரே, என்னை ரட்சித்தீரே. இப்ப நான் என்ன பண்றேன்? என்னை உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவ்விதமாகத்தான் ஒப்பு கொடுத்தோமே தவிர யார 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்துன்னு செய்யல நம்மள ஒப்பு கொடுக்க வைக்கல. எத்தனை பேர் உண்மையா ஒப்பு கொடுத்துருக்கீங்க அவருடைய கையில? இவ்விதமாக ஒப்பு கொடுத்தீங்களா? கர்த்தர் பாருங்க, உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார், உங்களுடைய உள்ளத்தை காண்கிறவராக இருக்கிறார். ஏதோ பணத்துக்காக இல்ல, காசுக்காக இல்ல, என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான், என்னை மீட்டெடுத்தது அவர்தான். ஆகையால் தான் இப்ப நான் என்ன பண்ணேன்? மறு உத்தரவாக, கர்த்தாவே, நீரே என்னுடைய ஆண்டவராக இரும், நீரே என்னுடைய எஜமானாக இரும், நீரே என்னை நடத்தும் கர்த்தாவே, நீரே என்னை பராமரியும், நீரே என்னை போஷியும், நீரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று என்னை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஆகையால் தான் இந்த மூன்றாவது தகுதி யாருக்கு இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. ஆமென். எனவேதான் பாருங்க, அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். எத்தனை பேர் உங்களை அவருடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? உண்மையா ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஆமென். ரைட். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆடுகளை பற்றி பார்க்க போகிறோம்.
அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளுக்கு சில அடையாளங்களை போடுவார்களாம். அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலும் சரி மேய்ப்பர்கள் இந்த ஆடுகள் மேலே சில அடையாளங்களை, சில மார்க் அதை அந்த ஆடுகள் மேலே போடுவார்களாம். அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் கூட சரி இந்த ஆடுகள் மேலே அந்த மேய்ப்பர்கள் சில அடையாளங்களை போடுவார்கள். எனக்கெல்லாம் பாருங்க நல்ல ஞாபகம் இருக்குது. எங்க தகப்பனாரெல்லாம் எங்க வீட்டுல ஆடுகள் நிறைய இருக்கும். ஆடெல்லாம் மேய்க்கிறதுக்கு எங்க அப்பா ஆள் நிறைய போட்டிருப்பாரு. அப்போ இந்த ஆடுகளுக்கு எல்லாம் சில அடையாளங்களை அவர்கள் போடுவதை நான் பார்த்திருக்கிறேன். சில ஆடுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காதுல ஒரு தொலை இருக்கும், பாத்திருக்கீங்களா? இந்த காதுல ஒரு பெரிய ஓட்டை இருக்கும். சில ஆடுகளுக்கு பாத்தீங்கன்னா காதுல கம்மல் மாதிரி ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க. பித்தளையில இந்த காதுல தொங்கும் பாருங்க, பித்தளையிலையோ வெள்ளி மாதிரியோ ஏதோ சில்வர்லயோ இந்த காது நீளமா தொங்கும். அந்த காதுல ஓட்டை போட்டு அதுல பாருங்க பெண் பிள்ளைங்க தோடு போடுற மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, அதுல ஒரு கடுக்கா இல்லையா, கடுக்கா மாதிரி ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கும். கடுக்கா மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. சில ஆடுகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த காதையே ரெண்டா கட் பண்ணிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சில ஆடுகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த காது ரெண்டு காதா தொங்கிக்கிட்டு இருக்கும். காது இப்படி ரெண்டா மூணா கட் பண்ணிருப்பாங்க. அந்த மேய்ப்பர்கள் அந்த ஆடுகள் மேலே சில அடையாளங்களை என்ன செய்திருப்பார்கள். நான் சின்ன வயசுல இருந்து பார்ப்பேன், இவங்க எதுக்கு பண்றாங்க, காதுல தோடு வர போட்டு விடுறாங்க, அதை ரெண்டா வர கட் பண்றாங்களா? அதுல பாத்தீங்கன்னா சில சமயங்கள பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த பச்சை குத்துற மாதிரி சில இன்சியல்லாம் போட்டு விட்டுருவாங்க. காணா மானா சாணான்னு போட்டு விட்டுருவாங்க. அப்படி அந்த காதுலயே அந்த காதுலயே அந்த அடையாளம் என்ன செய்யும் அப்படியே இருக்கும் பாருங்க. சரி, எதற்காக இந்த அடையாளங்களை மேய்ப்பர்கள் போட்டார்கள்? எதற்காக போட்டார்கள் என்று சொன்னால் கவனிங்க, அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி எதற்காக மேய்ப்பர்கள் இந்த அடையாளத்தை போட்டார்கள் என்று சொன்னால், அந்த அடையாளத்தை வைத்துதான் இது என்னுடைய ஆடு என்று அவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். எதற்கு விளங்குச்சு? இது என்னுடைய ஆடுகள் என்று சொல்வார்களா? இந்த ஆடு ஒருவேளை வழி தப்பி போய் இன்னொரு மந்தை சேர்ந்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஆடை வெளியே அனுப்பிய முதல்ல. ஏன்னா அது யார் ஆடு, ஏன் ஆடு எப்படி சொல்ல முடியும்? அந்த பார் காதுல மார்க் இருக்குது, அந்த பார் காதுல அடையாளம் இருக்குது, இன்சியல் இருக்குது, நான் எப்படி கட் பண்ணி விட்டுருக்கேன். ஓ ஆடுக்கு வேற மாதிரி இருக்கு, ஏன் ஆடுக்கு வேற மாதிரி இருக்கு. அந்த ஆடை என்ன செய்யும், முதல்ல என்கிட்ட கொண்டு வந்து என் மந்தையில விடு. பாருங்க, அப்ப மேய்ப்பர்கள் சில அடையாளங்களை பாருங்க அந்த நாட்களிலும் சரி இந்த நாட்களிலும் சரி அந்த ஆட்டின் மேலே போடுகிறார்கள். எதற்காக? இந்த அடையாளத்தை வைத்துதான் இது என்னுடைய ஆடுகள் என்று அவர்கள் உரிமை கொண்டாட முடியும். எனவேதான் பாருங்க இப்படிப்பட்ட அடையாளங்களை மேய்ப்பர்கள் போடுவது உண்டு. இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. இதை போலதான் தேவனும் நமக்கு ஒரு அடையாளத்தை போட்டு விட்டுருக்கிறார். அதுக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்றேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தேவனும் நமக்கு பாருங்க ஒரு அடையாளத்தை போட்டு விட்டிருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அது என்னவென்று சொன்னால் அதுதான் விருத்த சேதனம். அதுதான் விருத்த சேதனம். வாசிப்போம் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும். பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். என்னவாயிருக்கும்? அடையாளமாக இருக்கும். சரி, எதற்காக கர்த்தர் இந்த அடையாளத்தை போட சொன்னார்? இங்க பாருங்க, கர்த்தர் ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமே எனக்கும் உனக்கும் ஒரு நடுவாக ஒரு உடன்படிக்கை என்ன செய்ய போறோம், ஏற்படுத்த போகிறோம். இந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன? உனக்கு பிறக்கக்கூடிய உனக்கு பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் ஆணுடைய அந்த நுனித்தோலினுடைய மாம்சத்தை என்ன செய்யணும், நீ கட் பண்ண வேண்டும், கட் பண்ணி எடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் விருத்த சேதனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விருத்த சேதனத்தை நீ பண்ண வேண்டும். எவ்வளவு நாள் பண்ண வேண்டும்? தலைமுறையாக பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால்
இதுதான் எனக்கும் உனக்கும் அடையாளம் என்று சொல்லுகிறார். கவனிங்க. சரி, கர்த்தர் எதற்காக இந்த அடையாளத்தை போட சொன்னார்? எதற்காக போட சொன்னார் என்று சொன்னால், இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள், இவர்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள், இவர்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த அடையாளத்தை செஞ்சாரு, செய்ய சொன்னாரு. உலகத்துல பாருங்க, ஏராள ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களோடும் கர்த்தர் வந்து பாருங்க உடன்படிக்கை பண்ணல. ஆபிரகாமோடு கூட தான் கர்த்தர் செய்தார், உடன்படிக்கை பண்ணினார். இப்ப ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன அத்தாட்சி, என்ன எவிடன்ஸ், என்ன ஆதாரம்? அதுதான் விருத்த சேதனம். கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே, நீயும் உனக்கு பின்வரும் சந்ததியும் தலைமுறை தலைமுறையாக இந்த அடையாளத்தை உங்களுடைய சரீரத்திலே எனக்காக என்ன செய்ய வேண்டும், சுமக்க வேண்டும். அப்ப இந்த விருத்த சேதனம், இந்த அடையாளம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள், இவர்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள், இவர்களோடு கூட பரலோகத்தின் தேவனாகிய நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக தான் இதை என்ன செய்தார், தேவன் செய்ய சொன்னார். அப்ப பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கொடுத்த அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? விருத்த சேதனம். சரி, புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் என்ன? பழைய ஏற்பாட்டோட அந்த அடையாளம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல இந்த அடையாளத்தை என்ன செய்ய வேணாம், நம்ம வந்து செய்ய வேண்டாம், இந்த அடையாளத்தை நாம் செய்யக்கூடாது என்றே சத்தியவேதம் சொல்லுகிறது. எனவே பழைய ஏற்பாட்டோடைய, அதாவது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அந்த நாளுக்கு முன்பாக வரைக்கும் அந்த சிஸ்டம் இருந்துச்சு, அந்த முறை இருந்துச்சு. எந்த முறை? இந்த ஆபிரகாமோடு கூட தேவன் சொன்னாரே, உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு விருத்தம் சேதனம் பண்ண வேண்டும் என்ற அந்த அடையாளம் அன்றையோடு முடிந்து விட்டது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் என்ன? அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு கொடுத்த அடையாளம் என்னவென்று சொன்னால், அதுதான் ஞானஸ்நானம். அதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்ற அடையாளத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஞானஸ்நானம் என்ற அடையாளத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எங்க பெற்றிருக்கிறோம்? இந்த சரீரத்துல தான் பெற்றிருக்கிறோம். நம்மளை முக்கிய எடுக்கும் போது எதுல முக்கிய எடுத்தாங்க? இந்த சரீரத்துல தான் முக்கிய எடுத்தாங்க. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு பிறகு சரீரத்துல தான் ஒரு அடையாளம், ஒரு மார்க்கு. அந்த ஆடுக்கு எப்படி அந்த மேய்ப்பன் ஒரு அடையாளத்தை போட்டு விடுறானோ, இது என்னுடைய ஆடு, எனக்கு சொந்தமான ஆடு என்று, அதை போல பாருங்க கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஒரு அடையாளத்தை போட்டு விட்டாரு. அந்த அடையாளம் என்னது? விருத்த சேதனம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளம் என்ன? அதுதான் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் என்ற அடையாளத்தை நாம் என்ன செய்கிறோம்? சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் முதலாவது அடையாளம். இன்னொரு அடையாளம் கூட இருக்குது, அதையும் கூட ஒரு அடையாளம்னு சொல்லலாம். இரண்டாவதாக என்னவென்று சொன்னால், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு? ஆவியானவர் இருக்கிறாரா? அப்ப பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று பாருங்க அநேகர் அறிந்து கொள்ளும் பொழுது அதுவே ஒரு அடையாளமாக இருக்கிறது. திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள், தரித்து கொண்டீர்களே என்று பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு? இருக்கிறாரா? நல்லா கவனிங்களே. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? அதுதான் ஞானஸ்நானம். எத்தனை விளங்குச்சு? ஞானஸ்தானம் பாருங்க, மக்கள் பயந்துறாங்க. ஞானஸ்தானமா என்னமோ பண்ணிடுவாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உள்ள இயேசு இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார் என்பதற்கு வெளியில ஒரு அடையாளம் என்ன? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஞானஸ்தானத்துல என்னமோ பண்ணிடுவாங்க போல, சில பேர் பயந்து நடுங்கி ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க பாருங்க. வெரி சிம்பிள்ங்க. உள்ள இயேசு இருக்கிறார் என்பதற்கு வெளியில ஒரு அடையாளம் என்ன? ஞானஸ்தானம். விளங்குற மாதிரி சொல்ற பாருங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணு திருமணம் ஆகுறாங்க இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் திருமணத்தில் இணைக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் என்ன? நம்ம கலாச்சாரத்தை பிரகாரமே சொல்லுங்க. என்னதுங்க? தாலி இல்லையா? நம்ம கலாச்சாரம் இருக்குது, நிறைய கலாச்சார உலகத்தில் இருக்குது, அதுதான் வேணாம்.
நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சொல்லுங்க, என்னது? தாலி. அப்ப இந்த தாலி எதை சொல்லுது? இன்று முதல் நான் இவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம், இன்று முதல் நான் இவருக்கு சொந்தம், நான் வேற ஒருவருக்கு சொந்தம் கிடையவே. எத்தனை கலைஞச்சு? நான் வேற ஒரு ஆளுக்கு சொந்தம் கிடையாது, இன்று முதல் இந்த மனுஷனுக்கு தான் நான் சொந்தம் என்பதை பாருங்க வெளிப்படுத்துகிறாள் அந்த பெண். எதன் மூலமாக? அந்த தாலியின் மூலமாக. இதை போலதான் ஞானஸ்தானம்ங்க. நான் இன்று முதல் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆதாரம் என்ன? ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். பாருங்க, அதுதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அடையாளமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை விளங்கிருச்சு? ஓகே, இன்னொரு அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதும் கூட இன்னொரு அடையாளமாக இருக்கிறது. திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். என்ன போடப்பட்டீங்க? முத்திரை போடப்பட்டீங்க. உங்க மேல பாருங்க, கர்த்தர் ஒரு சீல் வச்சாராம். இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் சீல் வைக்கிறாங்க பாருங்க, லெட்டர் அனுப்புறதுக்கு வேகமா எடுத்து குத்துறாங்க, டப்புன்னு குத்துறாங்க, சீல் வைக்கிறாங்க. அது மாதிரி பாருங்க, கர்த்தர் உங்க மேல ஒரு சீலை போட்டிருக்கிறாராம். இன்று முதல் யார் இவரு? என்னுடைய பிள்ளை, என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி என்ற ஒரு சீலை போட்டிருக்கிறாராம். அந்த சீல் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகிறது. நான் யாருக்கு சொந்தம்? ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொந்தம், பிதாவாகிய தேவனுக்கு சொந்தம், பரிசுத்த ஆவியானவருக்கு நான் சொந்தம். அப்ப பாருங்க, ஞானஸ்நானம் என்கிற ஒரு அடையாளம் நம்ம மேல இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. 14 வாசிக்கிறேன், கவனிங்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். என்னவாய் இருக்கிறார்? அச்சாரமாக, ஒரு ஆதாரமாக, ஒரு எவிடன்ஸாக, ஒரு ப்ரூஃபாக இருக்கிறார். அப்ப பாருங்களே, நாம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம். பாருங்க, நான் தேவனுக்கு சொந்தம் என்பது எது வெளிப்படுத்துகிறது? இந்த ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே குடியிருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பது என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. எனவே பாருங்க, ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருப்பதும் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் அவருடைய ஆடுகள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, அந்த ஆட்டு மேய்ப்பன் ஒரு அடையாளத்தை போடுறான். இது யாரு? என்னுடைய ஆடு. ஒரு அடையாளத்தை போட்டு விடுறான். இதை போலதான் பாருங்க, ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று பாருங்க அநேகர் அறிந்து கொள்ளும் பொழுது என்ன விளங்குகிறது? நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம், நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. கவனிங்களே, இந்த ரெண்டையும் நம்மளே பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? இவங்கள யாருக்கு சொந்தம் சொல்றாங்க, சொல்லலையா? இந்த ரெண்டையும் நம்மள்கிட்ட பாக்குறாங்க. இவங்களா சபைக்கு போயிருக்கிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இதை பாருங்க, உலகத்தில் இருக்கிற மக்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சொல்லாட்டினாலும் மனதில் என்ன யோசிக்கிறாங்க? இவர்கள் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். இவர் தேவாதி தேவனுக்கு இவர்கள் சொந்தமானவர்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள், இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். எத்தனை விளங்குது? அந்த மேய்ப்பன் பாருங்க, அடையாளத்தை நாட்டு மேல போட்ட உடனே மற்ற மேய்ப்பன் யோசிக்கிறான், இல்ல இல்ல இது அவருக்கு சொந்தம். யாருக்கு? அந்த மேய்ப்பனுக்கு சொந்தம். இதை போலாம் பாருங்க, நம்மிலே ஞானஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை உலகத்தார் பார்க்கும் பொழுது அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், இவர்கள் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். இவர்கள் வித்தியாசமானவர்கள், இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே பாருங்க, 3 காரணத்தினால் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். இதைத்தான் பாருங்க இன்றைக்கு நாம் பார்த்தோம். அடுத்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்க போறோம். நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும் பொழுது அவர் எதை சொல்றாரு?
ஏதோ இந்த உலக பிரகாரமான தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பாருங்க, அதை பத்தி சொல்றாரா இல்ல வேற ஒரு தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்கிறாரா? மக்கள் நினைக்கிறதெல்லாம் என்னன்னா கர்த்தர் எனக்கு சட்டையை கொடுப்பாரு, சேலையை கொடுப்பாரு, அதை தருவாரு. அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் தருவார் கண்டிப்பா. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஆனால் மனுஷன் இதை விட ஆழமானவன். அதான் அடுத்த வாரத்தில் நீங்க உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போறேன். அடுத்த யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியமான காரியம். மனுஷன் நினைச்சிட்டு இருக்கானா நான் வெறும் சரீரம், நான் வெறும், அதாவது தான் பாருங்க, யாராவது செத்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க, ஐயோ போச்சு. செத்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க, ஐயோ அவ்வளவுதான் இதோட போச்சு. ஆனா கிறிஸ்தவங்க அப்படி நினைக்கிறதே கிடையாது. கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சரீரம் தான் மண்ணுக்குள்ள போச்சு, உள்ள இருக்கிற ஆவி எங்க போயிருக்குது. அவர் சாகவே மாட்டார். எவரு உள்ள இருக்கிற ஒரு மனுஷன், ஆவி மனுஷன், அவனுக்கு சாவு என்பது கிடையவே. அதனாலதான் பாருங்க கிறிஸ்தவங்களுடைய அடக்காரதே வேற மாதிரி இருக்குது. வேற மாதிரி புழுதிலாம் அள்ளி எரிஞ்சு கத்தி உருண்டு பிறண்டு அப்படிலாம் அழுகிறது கிடையாது. ஏன்னா இவர் செத்து போக மாட்டாருங்க. இவர் குடியிருந்த வீடு என்ன செஞ்சு கொஞ்சம் ஃபால்ட் ஆயிருச்சு. எத்தனை விளங்குச்சு? இவர் குடியிருந்த வீடு இந்த சரீரம் கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு, தேய்மானம் ஆயிருச்சு, கொஞ்சம் பழசாயிருச்சு. அவ்வளவுதான், இதை விட்டுட்டு அங்க போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு. அவ்வளவுதானே தவிர இந்த மனுஷன் அப்படியே போயிட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு யாரும் நினைக்கிறது கிடையவே கிடையாது. யாரு? கிறிஸ்தவ மக்கள் அப்படி நினைக்கிறது கிடையவே கிடையாது. பாருங்க, நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும் பொழுது அவர் எந்த தேவையை சந்திக்கிறார்? இந்த தேவை மாத்திரமா? இந்த சரீரத்துக்கு எண்ணெய், பவுடரு, இதுக்கு சென்ட், அது இது நிறைய பெட்டு, ஃபேன் எல்லாம் தெரிஞ்சு பாருங்க. இதை மாத்திரம் கர்த்தர் சந்திக்கிறாரா இல்ல இதை விட மேலான காரியங்களை சந்திக்கிறாரா? அப்போ மனுஷன் என்பவன் யார்? இதை வெறும் சரீரமா இல்ல இதை விட மேலானவனா? அதைத்தான் அடுத்த வாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். நான் தாழ்ச்சி அடைய என்று சொல்லும் பொழுது அவர் எதை ஆழமாக சொல்லுகிறார், அதுதான் நம்ம அடுத்த வாரத்திலே பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு கவனித்த இந்த 3 காரியங்கள் என்ன? ஒன்று, அவர் நம்மை சிருஷ்டித்தபடினாலே, அவர் நம்மை மீட்டெடுத்தபடினாலே, நாம் நம்மை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தபடினாலே, நீர் என் எஜமானனாக என் ஆண்டவராக இரும், என்னை நடத்தும், என்னை பாதுகாத்துக் கொள்ளும், என்னை பராமரியும், வேற யார் எனக்கு மேய்ப்பர் கிடையவே கிடையாது, நீரே நல்ல மேய்ப்பர் என்று நாம் நம்மை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தபடினாலே தான் பாருங்க அவருக்கு மேய்ப்பராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறது. நம்மை சிருஷ்டித்தபடினால், நம்மை மீட்டெடுத்தபடினால், நாம் நம்மை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்த படினாலே. ஆமே, எல்லாம் எழுந்திருப்போம், ஜெயிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடருவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஏதோ அந்த சரீரத்தின் தேவைகளை மாத்திரமல்ல, அதை அற்புதமா சந்திக்கிறாரு. ஆனா மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது. அதைத்தான் நீங்க புரிந்து கொள்ளணும். மனுஷன் வெறும் சரீரம் கிடையாதுங்க. மனுஷன் இதை விட மேலானவன், மனுஷன் இதை விட ஆழமானவன், மனுஷன் இதை விட ரொம்ப விசேஷமானவன். அவன் தான் உள்ளே இருக்கிறான். அதைத்தான் அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய மனதுக்குள்ளே வைப்போம். கர்த்தாவே, நீரே என்னை சிருஷ்டித்தீர், நீரே என்னை உண்டாக்கினீர் கர்த்தாவே, ஆகையால நீர் என்னை மேய்ப்பராயிரும். அது மாத்திரமல்ல, நீர் என்னை மீட்டெடுத்திருக்கிறீர், ஆகையாலே நீர் என்னுடைய மேய்ப்பராயிருங்க கர்த்தாவே, என்னுடைய எஜமானனாக என்னுடைய ஆண்டவராக இருங்க கர்த்தாவே. நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறீர், அது ஞான ஸ்நானம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எல்லாம் தைரியமா எடுக்கணும். நான் உள்ள தேவனுடைய பிள்ளை என்பதற்கு வெளியில ஒரு அடையாளம் என்ன? ஞானஸ்நானம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல இருந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் அங்க கிடையவே கிடையாது. நான் உள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அதுக்கு வெளியில என்ன அடையாளம்? ஞானஸ்நானம், அவ்வளவுதான். எனவே பாருங்க, நம்ம கர்த்தருடைய கையில நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்ம விட்டு கொடுப்போம். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டா, ஒரு எதிர்பாராத விதமாக இந்த உலகத்தில் நான் பிறந்துடலாம் ஆண்டவரே. நீரே என்னை சிருஷ்டித்திருக்கிறீர், ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில என்னை பிறக்க வைத்தீர், ஒரு நோக்கத்தோடு என்னை இந்த பூமியில வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவு நாள் அந்த நோக்கம் தெரியாம வாழ்ந்துட்டேன், நான் ஏன் வாழ்றேன் எனக்கே தெரியல. ஆனால் என்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர், அது இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன் கர்த்தாவே. இந்த மீதமுள்ள நாட்களிலாவது கர்த்தாவே அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்க, நான் உமக்காக ஜீவிக்க
என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை சிருஷ்டித்த தேவனே உமக்கு நன்றி. எனக்காக இந்த பூமியில தேடி வந்து, என்னையே தேடி வந்து, எனக்காக சிலுவைக்கு போய், எனக்காக ரத்தத்தை சிந்தி, எனக்காக மரித்து, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காக கர்த்தாவே உயிர் தெழுந்து என்னை மீட்டெடுத்தீரே. இந்த அன்பை இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன். என்னை உடைய கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் மாத்திரமே என்னுடைய மேய்ப்பர், வேற யாரும் என்னுடைய மேய்ப்பராக இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் மாத்திரமே என்னுடைய மேய்ப்பர், நீர் மாத்திரமே என்னுடைய மேய்ப்பர் ஆண்டவரே. நீர் மாத்திரமே என்னுடைய மேய்ப்பர், நீர் மாத்திரமே என்னுடைய மேய்ப்பராயிரும். ஓ, நீர் என்னுடைய ஆண்டவர், என்னை நடத்துங்க தாவே. என்னை நீர் போசியும், என்னை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நீர் என்னை பராமரியுங்க தாவே. நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் என்னை கண்காணியுமே கத்தாவே. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தேவனே, உமக்கு நன்றி தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தாவே, நீர் என் மேய்ப்பராக இருக்கும் பொழுது எனக்கு எப்படி ஆண்டவரை குறைவு வரும்? இதை விசுவாசிப்போம். நீர் என் மேய்ப்பராக இருக்கும் பொழுது பிறகு எப்படி ஆண்டவர் என் குடும்பத்துக்கு குறைவு வரும்? பாருங்க, இது வந்து ஆழமாய் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுதுதான் குறைவுகள் மாறும். நீர் என் மேய்ப்பராக இருங்கத்தாவே, நீர் என்னை போசியுங்கத்தாவே, நீர் என் குடும்பத்தை போசியும், நீர் என்னை நடத்துங்கத்தாவே. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. யெகோவா ரோகியே உமக்கு நன்றி, யெகோவா ரோகியே உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ரோகியே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நாங்கள் சத்திய வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தாவே, இன்று முதல் நீரே எங்களுடைய மேய்ப்பராயிரும். ஓ தேவனே, நீரே எங்களை கர்த்தாவே ஆண்டு உண்டு நடத்துங்க தாவே. நீர் எங்களுடைய எஜமானனாக, எங்களுடைய தேவனாக, எங்களை போஷிக்கிறவராக, எங்களை பாதுகாக்கிறவராக, எங்களை பராமரிக்கிறவராக, எங்களை கண்காணிக்கிறவராக இருமே கர்த்தாவே. தகப்பனே, நீர் அவிதமாக எங்களுக்கு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகளை ஒருவனும் ஒரு காலம் பறித்துக் கொள்வதில்லை என்று நாங்கள் சத்திய வேதத்தில் வாசிக்கிறோமே கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆடுகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். பிசாசு இவர்களை பறித்துக் கொள்ள முடியாது என்று நாங்கள் சொல்லுகிற கர்த்தாவே. இவருடைய தேவைகள் எல்லாம் நல்ல மேய்ப்பரே நீர் சந்தியும், நீர் நிறைவாக்குங்க தாவே. குறைவுகள் நீங்கட்டும். அவ்விதமாய் செய்து இந்த நாமத்தை மையப்படுத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.